நான் சமைக்க ஆரம்பிச்ச புதுசுல ரெசிபி பார்க்குறதெல்லாம் திண்டுக்கல் ஃபுட் கோர்ட்னு ஒரு சேனல். அவங்க என்ன மாதிரி வளவலனா பேசிகிட்டு இருக்க மாட்டாங்க, வெறும் சமையல் தான் நடக்கும். எவ்வளோ பெரிய டிஷ்ஷாக இருந்தாலும் டக்குன்னு 5 நிமிஷத்தில் பண்ணி முடிச்சிருவாங்க. இன்றைக்கி அவங்க ரெசிபி பார்த்தா ஆம்பூர் பிரியாணி பண்ணலாம். ஆனால் அது ஜீரக சம்பாவில் பண்ணணும். என் கணவருக்கு அது பிடிக்காதல்லவா, அதனால் நான் பாஸ்மதியில் பண்ணிட்டேன். உண்மையாகவே சொல்கிறேன், நல்ல செவன் நான் ராலு போட்டு வேறு பண்ணேன்னா சூப்பராக இருந்துச்சு. ஆசில் 2 பேர் அதிகமாக சாப்பிட்டு தொலைச்சிட்டேன். காலைல எஞ்சி வெயிட்டு பார்க்கேன், வெயிட்டு கூடி இருக்குது. என்னடா இது கூறுகட்ட உடம்பா இருக்குது, வாழ்க்கை ஃபுல்லாக நம்மலாம் டயட்லேயே தான் இருக்கணும் போல இருக்குன்னு எனக்குள்ளேயே ஒரு சோகம். ஆனால் என் சோகத்தை பார்த்தேன் என் கணவர், வெளியே வா மினி இட்லி வாங்கி தரேன், அப்படியே ஒன்றையே ஆஃபீஸில் விட்டுறேன்னு சொன்னதால் ஒரே குஜால்ஸாக எனக்கு எப்போவும் சாப்பிடும்போது மனசு கஷ்டமாகவே இருக்காது. நல்ல மனசு கொணாமல் சாப்பிடுவேன். சாப்பிட்ட பிறகு தான் ஐயோ இவ்வளோ தின்னு தொலைச்சிட்டோமேன்னு இருக்கும். ஆனால் பல நாள் கழித்து அந்த மினி இட்லி 2 வகை சட்னின்னு விரவி வாயில் போட்டால் அடடா அமிர்தமாக இருந்துச்சு. அங்கே ஆள் 2வது பொங்கல் போயிட்டுருக்கு. பொங்கல் வேணுமான்னு கேட்க, ஆல்ரெடி நானே இட்லியை பொங்கல் பண்ணி தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன்னு சொல்லி இலையில ரங்கோலி விராட் கோலின்னு தட்டவி எடுத்து மாட்டுக்கு இலையாட்ட கொஞ்சம் மிச்சம் வைப்போன்னு சொல்லி நல்லா வயிறார சாப்பிட்டு நானும் கிளம்பிட்டேன்.